அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஞ்சனம் சமையல். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற ரெசிபி பனானா அல்வா. சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது எல்லா பெட்டி கடையிலையுமே ஒரு அல்வா கிடைக்கும். அது பேர் தான் பனானா அல்வா. எல்லாருமே விரும்பி சாப்பிட்ருப்போம். அந்த ரெசிபியை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 2 பனானா எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் உரித்து வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது கடாய் காஞ்சோனி நெய் ஊற்றிக்க போகிறேன். நெய் சூடானோனி அரைச்சி வச்சுருந்த வாழைப்பழத்து பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் வாழைப்பழ பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை குழந்தைங்களுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பனானா அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வாழைப்பழ பேஸ்ட்டில் 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டால் தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமையும் இருக்கும். ஸோ பார்த்து மெதுவாக கிண்டி விட்டுட்டே இருங்க. இதோட ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இது அப்படியே இருக்கட்டும் ஓரமாக. இப்போ முந்திரி பாதாம் இதெல்லாம் போட்டு நெய்யில் வதக்கி வச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதோட முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்க போகிறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் முந்திரி பாதாம், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா வறுபட்டுருச்சு. வாழைப்பழம் பேஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். அதை எல்லா பக்கமும் படுற மாதிரி கிண்டி விட்டுருங்க. முந்திரி பாதாம் எல்லா சைடும் படணும். கொஞ்சம் கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ கடாயில் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய்யும் அதிகமாகவே சேர்க்க முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி தான் ஆரம்பிச்சிருப்போம். அடுத்தது நம்ம பாதாம் முந்திரிலாம் அதுவும் நெய்யில் தான் வறுத்தோம். இப்போ இதுக்கும் நெய் ஊற்றுறோம். கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போயும் கிளறி விட்டுட்டே இருங்க. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாகவே இருக்கும். அதுவே போதும். அதுக்கு மேலே சேர்த்துக்க வேணாம், இல்லாட்டி திகட்ட ஆரம்பிச்சிரும். அவ்வளோதான், பனானா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் ஒரு டப்பா எடுத்திருக்கேன். என்கிட்ட மோல்டு இல்லை, அதனால அந்த டப்பாவில் இந்த அல்வாவை போட்டு வைக்க போகிறேன். அந்த டப்பாவில் எல்லா பக்கமும் நெய் படுற மாதிரி தடவிக்கிறேன். தடவிட்டு அல்வாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அவ்வளோதான், இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு ப்ரஷ் வச்சு எல்லா பக்கமும் தடவி விட்டுறேன். அப்போ தான் கட் பண்ணும்போது ஈக்குவலாக வரும். அவ்வளோதான், எல்லா பக்கமும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ 1 மணி நேரம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லாவே ஆறிடுச்சு. இப்போது நான் எல்லா பக்கமும் ஒரு கத்தியை வச்சு எடுத்து விடுறேன். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணிக்க போகிறேன். நீங்களே பாருங்கள், எல்லா பக்கமும் முந்திரியும் பாதாமும் எல்லாமே நல்லா செட்டில் ஆகிருக்கு. சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். நான் நீட்டமாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது முக்கியமாக கத்தியில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒட்டாமல் கட் பண்ண முடியும். அவ்வளோதான், இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. பனானா அல்வா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்காண்டி எங்கள் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குழந்தைங்களுக்கு மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.